காலை வேளையிலே ஆதியாகமம் 1 அதிகாரத்துக்கு திருப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம். ஆதியாகமம் 1:26 முதல். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஜெபத்தை குறித்து கடந்த பல வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம். இதில் குறிப்பாக முதல் பகுதியாக நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். கடவுளுக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் என்ன சொல்ல போகிறேன் அவருக்கு தெரியாது. அதனால் நான் ஜெபிச்ச என்ன பிரயோஜனம்? அவருக்குன்னு ஒரு சித்தம் இருக்குது, நோக்கம் இருக்குது, அதை தான் அவர் செய்ய போகிறார். அப்போ நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? இதை செய்யும் அதை செய்யும்னு. அது மட்டுமல்லாமல் அவர் மாறாதவர். அப்போ அவரை போய் நான் சொல்லி அப்படி செய்யும் இப்படி செய்யும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவர் நினச்சதை தான் செய்ய போகிறார், அவர் சித்தத்தை தான் செய்ய போகிறார். ஆகவே நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம், நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு பதிலளித்து அநேக வாரங்கள் நான் பிரசங்கித்தேன். அதன் அடுத்தபடியாக 2ஆம் பகுதிக்கு வந்தோம். இந்த 2ஆம் பகுதியிலே விசுவாச வார்த்தைகளை ஜெபத்திலே எப்படி பயன்படுத்துவது, ஜெபத்திலே எவ்விதமான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பதை குறித்து குறிப்பாக இங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். இது அநேக நேரங்களிலே பிரசங்கிக்கப்படாத ஒரு காரியம். ஜெபத்தை பற்றி சில கான்செப்ட்ஸ் சொல்லிடுறோம், சில காரியங்களை சொல்லிடுறோம். ஆனால் ஜெபத்தில் ஆக்சுவலாக சொல்லப்போனால் என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது, எவ்விதமான வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்தி ஜெபிக்க வேண்டும் என்பதை அநேக நேரத்திலே நாம் சொல்லாமல் போய் விடுகிறோம். அங்கே தான் பெரிய தவறே நடந்து விடுகிறது. ஆகவே ஜனங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஜெபத்திலே அவர்கள் ஜெபம் பண்ணுகிறத பார்த்தா சிலர் பண்ணுறதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும். அவர்கள் என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துவது ஜெபத்திலே என்றதை அறியாமல் இருக்கிறார்கள். ஜெபத்திலே தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை தான் நீங்கள் போதித்து வருகிறேன் பல வாரங்களாக. இதை இன்னும் கொஞ்சம் வலியுறுத்த போகிறேன். இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகிறதுக்கு முன்னால் இதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, இன்னும் கொஞ்சம் பலமாக இதை வலியுறுத்த விரும்புகிறேன். ஜெபத்திலே ஜெபத்தினுடைய முதுகெலும்பு, ஜெபத்தினுடைய ஸ்ட்ரெங்க், பலன் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அதிலே நாம் ஜெபத்தில் உபயோகப்படுத்துகிற தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தேவனுடைய வார்த்தை அதில் தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு தேவன் சொன்னதையே நாம் சொல்லுகிறோமோ அந்த அளவுக்கு ஜெபத்திலே பலன் உண்டு. இதை அறியாதவர்கள் தான் தங்களுடைய வார்த்தையை போட்டு அலப்பி கொண்டிருக்கிறார்கள். ஜெபத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும். என்ன வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் பேச வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் இங்கே போதித்து வருகிறேன். இந்த முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வார்த்தைகளிலே பெரிய வல்லமை இருக்கிறது. ஆகவே தான் ஏதோ ஒன்று நம்ம ஜெபிச்சோமா போனோமா அப்படிங்கிறதுல வல்லமை இருக்காது. அந்த மாதிரி ஜெபத்தில் எந்த விதமான வெற்றியும் இருக்காது. நாம் ஜெபிக்கலாம், முட்டி முழங்கால் தேயிற வரைக்கும் ஜெபிக்கலாம், உபவாசம் இருக்கலாம், தலைகீழாக நிற்கலாம். ஆனால் நாம் என்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கலையோ, நாம் தேவனுடைய வார்த்தையை உயர்த்தி பிடிக்கலையோ, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் வரலையோ, அவருடைய வார்த்தையை எடுத்து விசுவாசித்து அதை நம்முடைய வாயிலே வைத்து அதை நாம் பேசலையோ, நாம் தேவனை கனம் பண்ணாமல் போய்விட்டோம். நம்முடைய ஜெபத்திற்கும் ஒரு பெரிய மரியாதை அந்தஸ்து இருப்பதில்லை. ஆகவே தான் இதை குறித்து நான் திட்டவட்டமாக போதித்து வருகிறேன். ஏன் இப்படி வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுத்து வைத்து விட்டார் என்பதை இன்றைக்கும் நான் இன்னொரு முறை உங்களோடு கூட சேர்ந்ததை நான் பார்க்க விரும்புகிறேன். வார்த்தைக்கு ஏன் இவ்வளவு பெரிய மேன்மை, அவ்வளவு பெரிய மேன்மையை கொடுத்து ஜெபத்தில் கூட அந்த வார்த்தை தான் ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன் இப்படி நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய மேன்மை ஏன் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது வாசித்தேன். 26, 28 ஆகிய வசனங்களை நான் வாசித்தேன். அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மனுஷனை உண்டாக்கின போதே இப்படி தான் உண்டாக்கி விட்டாராம். மனுஷனை உண்டாக்கினப்போ எப்படி உண்டாக்கினாராம்? நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லிட்டு எல்லாவற்றையும் அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று சொன்னார். எல்லாரும் சொல்லுவோம் அவர்கள் ஆளக்கடவர்கள். இந்த அவர்கள் ஆளக்கடவர்கள் என்பதை குறித்தெல்லாம் நிறைய பேசியிருக்கிறேன். நான் இந்த பகுதியை நிறைய நாம் டீல் பண்ணியிருக்கோம். ஆனால் சில தொடாத சில காரியங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவர்கள் ஆளக்கடவர்கள் சொன்னால் எந்த விதத்தில் அவர்கள் ஆளக்கடவர்கள், எப்படி அவர்கள் ஆள முடியும்? எல்லாவற்றையும் ஆளக்கடவுள்னு சொல்லுகிறாரே,
இவர்கள் எப்படி ஆள முடியும்? அதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க மனுஷனுக்கு தான் சொன்னார் எல்லாத்தையும் ஆளக்கடவன் என்று சொல்லி, ஆணுக்கு தான் சொன்னார் என்று சிலர், ஆண்களுக்கு தான் இந்த கட்டளை என்று பெண்களையும் சேர்த்து ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாத்தையும் ஆண்டுகன்னாரு. ஆகவே பெண்கள்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்கள் தான் ஆளக்கடவர்கள் என்று சொல்லியிருக்குன்னு நினச்சி அப்படி செய்கிறார்கள். ஆனால் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1, 2 ஆகிய வசனங்கள் கவனிப்போம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். அங்கே ஆங்கில வேதாந்தத்தில் இப்படி சொல்லியிருக்குது, he called him man. கடவுள் எப்படி பெயரிட்டாராம்? 2 பேருக்கும் சேர்த்து மேன் என்று சொன்னார். உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற அந்த பெண், உங்களுடைய மனைவி, உங்களுடைய மகள், உங்களுடைய தாயார், யாராக இருந்தாலும் சரி, அவர்களும் ஒரு ஆண் தான். கிட்டத்தட்ட சில விஷயங்கள்ல தான் வித்தியாசமே ஒழிய, அவர்களும் உங்களை காட்டில் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. சில சிறிய வித்தியாசங்களை உண்டாக்கி இருக்கிறார். மேன்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகுதான் ஆதாம் தான் அவளுக்கு ஏவாள் என்று பெயரிடுகிறான். மேன்னா 2 பேரையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. உமன் என்று சொன்னால் அந்த WOன்றதை முன்னால் சேர்த்துருக்கிறாங்க மேனுக்கு முன்னால். அந்த WOன்றதுனால என்னவாம்? ஊம்டு மேன், அதாவது கற்பப்பை உள்ள மனிதன். அவளும் மனிதன் தான், ஆனால் அவளுக்கு கற்பப்பை ஒன்று இருக்குது. அவள் பிள்ளையை சுமக்கும்படியா நோக்கத்தோடு அப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாள். ஆகவே கற்பப்பை உள்ள மனிதன். ஆகவே 2 பேரையும் தான் சேர்த்து சொன்னார் அவர்கள் ஆளக்கடவர்கள் சொல்லி. மனுஷர் என்று அவர்கள் அழைத்தார். 2 பேரையும் தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்தார், தம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இருவருமே எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் சிருஷ்டித்தார். இதை ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை சிலர் நினைச்சுக்கலாம் இந்த பண்ற பிரசங்கள்லாம் வெறும் ஆண்களுக்கு தான், அவர்கள் தான் ராஜா மாதிரி ஆளணுமாக்கும், நாம் அப்படியே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஜெபத்தை குறித்து பேசுகிறோம். ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஜெபத்திலே எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்பதை குறித்து, நம்முடைய வார்த்தை எப்படி அந்த ஆளுகைக்குள்ளாக நம்ம நடத்துகிறது என்பதை குறித்து தான் இந்த காலவேளையிலே நான் பேச போகிறேன். அவர்கள் ஆளக்கடவர்னு சொல்லிட்டு, எப்படி ஆளக்கடவர்கள்? தேவன் எப்படி ஆண்டாரோ அப்படியே இவர்களும் ஆளக்கடவர்கள். அதுதான் அதனுடைய அர்த்தம். தேவனுடைய சாயல் ஏன் உண்டாக்கினார்? தேவனைப் போலவே இவர்களும் பூமியை ஆளக்கடவர்கள். ஆகவே தான் தேவனைப் போலவே இவர்களையும் உண்டாக்கினார். எப்படி ஆண்டார் தேவன்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிட்டத்தட்ட 10 தடவை தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவுது என்று சொன்னார் என்பது போல சொன்னார் 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 தேவன் சொன்னார் தேவன் சொன்னார்னு கிட்டத்தட்ட 10 முறை வருகிறது தேவன் சொன்னார் என்று சொல்லி. அப்ப தேவன் எப்படி ஆண்டார்? எல்லாவற்றையும் எப்படி ஆண்டார் தேவன்? எப்படி ஏற்படுத்தினார்? எப்படி உண்டாக்கினார்? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகங்கள் எல்லாம் அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று நாம் அறிவோம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லாவற்றின் மீதும் தேவன் தம்முடைய அதிகாரத்தையும் ஆளுகையும் எப்படி செலுத்தினார் என்று சொன்னால், தம்முடைய வார்த்தையின் மூலமாக அதை செலுத்தினார். அதை அவர் செலுத்தினது மட்டுமல்லாமல் மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், நீயும் அதே போல ஆண்டுகொள். இதெல்லாம் ஆளுகை செலுத்தி நான் இதெல்லாம் ஏற்படுத்திட்டேன், இனிமே இதை உன்னுடைய கையிலே ஒப்படைக்கிறேன். இனிமே இந்த பூமியில ஏதாவது தவறா போனால், இந்த பூமியில ஏதாவது பிரச்சனைன்னா நீ பார்த்துக்க, இதை இந்த பூமியெல்லாம் உன்னுடைய ஆளுகை கீழே இருக்குது. நான் எப்படி வாயை திறந்து கட்டளையிட்டு அதை நிற்க சொன்னேனோ, கட்டளையிட்டு அவைகளை உண்டாக்கினேனோ, கட்டளையிட்டு ஜலத்தையும் பூமியும் பிரித்தேனோ, கட்டளையிட்டு எப்படி ஆகாய விரிவை உண்டாக்கினேனோ, கட்டளையிட்டு எப்படி இருளிலே வெளிச்சத்தை உண்டு பண்ணினேனோ, அதுபோலவே நீயும் செயல்படு, நீயும் கட்டளையிடு என்று அவர் சொல்லுகிறார். நீயும் கட்டளையிட்டு இந்த பூமியை ஆண்டுகொள் என்று சொல்லி மனுஷனுடைய கையிலே பூமியை தேவன் அன்றைக்கு ஒப்பு கொடுத்தார். முழு உலகமும் இன்றைக்கு முழு பூமியும் இன்றைக்கு மனுஷனுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் தேவனுடைய வார்த்தையின் சத்தியமாயிருக்கிறது. அதன் பிறகு நாம் பார்த்தோம், பூமி மனுஷனுடைய கையில் இருந்த பூமியை மனுஷன் பிசாசனிடத்திலே ஒப்பு கொடுத்தான் என்று. ஆனால் அதுக்கு வர்றதுக்கு முன்னால் இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம். இன்றைக்கும் அந்த மெத்தட் மாறவில்லை. தேவன் அன்றைக்கு சொன்னது போல என்னுடைய சாயலிருந்து என்னை போலவே ஆண்டுகொள்னு சொன்னாரே, அது மெத்தட் இன்றைக்கும் மாற்றவில்லை.
ஆகவே வாசிக்கிறேன் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லுகிறார். இங்கே ஒரு காரியத்தை குறிப்பாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. இதில் மற்ற காரியங்கள் எல்லாம் நாம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை குறித்து இங்கே ஒரு முக்கியமான காரியம் சொல்லியிருக்கிறது. பாருங்க, பூமி வெட்டாந்தரையா இருக்கும்போது, தண்ணி இல்லாமல் இருக்கும்போது, அங்கே எவ்வளவு விதை விதைத்தாலும் நீங்க என்ன பண்ணாலும் அங்கே விளையாது. வனாந்திரத்தில் போய் பாருங்க, ஒண்ணுமே எல்லாம் வெட்டாந்தரையா இருக்கும், எல்லாம் அப்படியே சும்மா வெறும் மணல் தான் இருக்கும், ஒன்றும் இருக்காது. ஆனால் சொல்லுகிறார்கள், அங்கே தண்ணி உள்ள இடத்தை போய் பார்த்தீர்கள் என்றால், அமெரிக்காவில் சில வனாந்திரமான இடங்கள்ல சில பட்டணங்கள் எழும்பி இருக்குது. அந்த பட்டணங்களில் போய் பார்த்தீங்கன்னா அதுவும் வனாந்திரம் தான் பாருங்க. ஆனால் அந்த பட்டணத்தில் அழகா தண்ணீர் பாய்ச்சி அந்த வனாந்திரங்களை எப்படி ஆக்கியிருக்கிறாங்கன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா அழகான பூக்களும் செடிகளும் அங்கே வளர்ந்து அருமையா இருக்கிறது. இதுவும் வனாந்திரம். கொஞ்சம் தூரம் தள்ளி போனா இன்னும் வெட்டாந்திரம் தான் இருக்குது, அங்கே வெறும் மணல் தான் கிடக்குது. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிறதுனால, தண்ணீர் பாய்ச்சப்படுகிறதுனாலே அங்கே அருமையான பூக்களும் மரம் செடி கொடிகளும் அங்கே வளர்கிறது, பார்க்க மிக அருமையா இருக்கிறது. ஆகவே வனாந்தரத்தில் ஒன்றும் விளையாது தண்ணி இல்லாதனால. ஆனால் தண்ணி வந்து அங்கே பாய்ச்சப்படும் போது அங்கே பூமியை அது நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதாம். அப்படியே என்னுடைய வார்த்தையும் இருக்கும் என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், அப்படியே என்னுடைய வார்த்தையும் இருக்குது. எப்படி இருக்குமா அவருடைய வார்த்தை? தண்ணி இல்லாத பூமியில விதை கிடக்குது, ஆனா அந்த விதை வளர்றதுக்கு அந்த மாய்ஸ்சர் இல்லை, தண்ணி இல்லை. அந்த நேரத்தில் மழை பெய்து அதை நனைத்து அந்த முளை கிளம்பும்படியாக, வேர் கிளம்பும்படியாக, அந்த செடி கிளம்பும்படியாக செய்கிறது போல தேவனுடைய வார்த்தை அப்பேற்பட்ட ஒரு சக்தி உடையதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அந்த தண்ணியை போல, மழையை போல வந்து பெய்து அங்கே பலனை உண்டாக்குகிறதாம். அதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய மேன்மை என்று சொல்லுகிறார். அப்ப நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில விளையும்படி ஃபோர்ஸ் பண்ணுகிறது, விளைச்சலை உண்டாக்குகிறது, விதையை விளையும்படி செய்கிறது. என்ன? தேவனுடைய வார்த்தை. The word of God is the thing that forces the production of everything in this earth, like water does it. தண்ணீர் எப்படி இந்த பூமியிலே எல்லாவற்றையும் விளைய செய்கிறதோ அதுபோலவே தேவனுடைய வார்த்தை வரும்போது தான் தேவன் நமக்காக என்னவெல்லாம் வைத்திருக்கிறாரோ, நமக்காக எதையெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ தேவன். நாம் பார்த்தோம் இல்லையா, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களில் பார்த்தோம். தேவ பக்திக்கும் இந்த வாழ்க்கைக்கும் வேண்டிய, ஜீவனத்திற்கும் வேண்டிய எல்லா காரியங்களையும் தேவன் தம்முடைய வாக்கு தத்தங்கள் மூலமாக நமக்கு அருளி செய்திருக்கிறாராம். எல்லாத்தையும் ஏற்கனவே கொடுத்துட்டாராம். எப்படி கொடுத்திருக்கிறார்? வாக்கு தத்தத்தின் வடிவிலே, தம்முடைய வார்த்தையின் வடிவிலே கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஏற்கனவே கொடுத்தாச்சாம். அவருடைய வார்த்தையை அனுப்பி அதன் மூலமா தான் செய்யறாரு. அந்த வார்த்தையின் வடிவில தான் எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். அப்ப எப்படி நமக்கு அது வந்து கிடைக்க போகிறது? தேவனுடைய காரியங்கள்லாம் எப்படி நமக்கு உண்டாக போகிறது? இந்த ஜீவனத்துக்கு வேண்டியது, தேவ பக்திக்கு வேண்டியது, ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வேண்டியது, இந்த பூலோகத்துக்குரிய வாழ்வுக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களும் எல்லா காரியங்களும் நமக்கு இன்று எப்படி வந்து கிடைக்க போகிறது? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் நமக்கு வந்து கிடைக்க போகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தை வந்து தேவன் நமக்கெல்லாம் என்ன விளைய வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ, நமக்கு என்ன விளைஞ்சு வரணும்னு வச்சிருக்காரோ, நமக்கு என்ன நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நமக்குள்ளே விளைய செய்கிறது. இந்த காலை வெள்ளால் தான் பார்க்க போகிறோம். இந்த இருதயமானது ஒரு நிலத்தை போல இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வந்து இந்த இருதயத்தை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது. தேவனுடைய வார்த்தை வர்ற வரைக்கும் இந்த இருதயம் ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும், உங்கள் ஜீவியத்துக்கு தேவையான அனைத்தையும், ஆவிக்குரிய, ஆத்மாவிற்குரிய, மனதுக்குரிய,
சரீரத்துக்குரிய, குடும்பத்துக்குரிய, பொருளாதாரத்துக்குரிய எல்லா ரீதியிலும் உள்ள சகல நன்மைகளையும், தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற சகல நன்மைகளையும் உற்பத்தி செய்யும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்கி தரும்படியாக என்ன வைத்திருக்கிறாராம்? தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். அது மழையை போல பொழிய பண்ணும்போது, வனாந்தரத்தில் வந்து மழை பெய்யும் போது எப்படி அந்த விதை வந்து வேர் கொண்டு முளை கிளம்ப ஆரம்பிக்கிறதோ, அதுபோல வார்த்தை வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பங்காக இருக்கும்போது, வார்த்தை வந்து அவனுடைய இருதயத்தை நனைக்கும் போது, வார்த்தை ஒரு மனுஷன் பெறும்போது, வார்த்தை அவனுக்குள்ள வரும்போது, தேவன் அவனுக்காக வைத்திருக்கிற யாவும் விளைய ஆரம்பிக்கிறது. ஒரு காரியத்தை திட்டவட்டமா சொல்ல போறேன். கர்த்தர் சொல்லிட்டதுனால உடனே நம்முடைய வாழ்க்கையில் நடந்துடுறது இல்லை. அப்படி நடந்துட்டா இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவருடைய வாழ்க்கையும் அற்புதமான ஒன்றாக இருக்கும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் தான் நிறைய சொல்லிட்டாரு. அவர் சொன்னதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துருதுன்னு சொன்னா எல்லா கிறிஸ்தவருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு அற்புதமான ஒன்றாக இருக்கும். மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே தெரியுது, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கல, நம்ம ஒன்று செய்ய வேண்டும் என்று. எப்படி ஒரு தோட்டத்தை நாம் பண்படுத்துகிறோம், எப்படி ஒரு தோட்டத்தை நாம் செடிகளை நட்டு, பூக்களை நட்டு, இதெல்லாம் வளர வைக்கிறோம், விதையை விதைத்து தண்ணீர் பாய்ச்சி அதெல்லாம் பண்ண வைக்கிறோம். அதுபோலவே தான் நம்முடைய ஜீவித்திலையும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை விதைத்து, அதை தண்ணீர் பாய்ச்சி, அதை அப்படி செய்து தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற, நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிற சித்தம் கொண்டிருக்கிற அனைத்து காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உற்பத்தி செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்டாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வந்து, நம்முடைய இருதயம் வந்து ஒரு தோட்டம் போல இருக்குது பாருங்க. உங்களுக்கு என்ன தேவை, எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், அதையெல்லாம் விளைவிக்கும் ஒரு தோட்டம் போல நம்முடைய இருதயம் இருக்கிறது. Your heart is like a garden. இருதயம் ஒரு நல்ல தோட்டம் போரி பாருங்க. இந்த தோட்டத்தை காடு மாதிரி விட்டுடலாம், ஒண்ணுமே செய்யாம, இதை ஒன்றும் பண்படுத்தாம, இதுல எதுவும் விதைக்காம, இதுல ஒன்றும் தண்ணீர் பாய்ச்சாம அது பாட்டுக்கு விட்டுட்டீங்கன்னா வெறும் முள்ளும் குறுக்கும் தான் விளைஞ்சிருக்கும், புதர் தான் இருக்கும். அங்க அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு முள்ளும் குறுக்கும் புதரும் போல இன்றைக்கு இருக்கிறது. பிரச்சனை நிறைந்த வாழ்க்கை, குழப்பங்கள் நிறைந்த வாழ்க்கை, காடு மாதிரி இருக்குது. அநேக வீடுகள் இன்றைக்கு காடு மாதிரி இருக்குது. ஏனென்று சொன்னால் பண்படுத்த தவறிவிட்டார்கள். தேவன் தங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அதற்காக என்ன செய்யணுமோ அதை தாங்கள் செய்யாமல் விட்டு விட்டார்கள். பாருங்க, தேவன் எப்பவுமே நாம செய்ய முடியாத ஒரு பங்கு வைக்கிறார் நமக்கு. ஏன் தெரியுமா? அது எதையும் கொண்டு நமக்குள்ள அப்படி திணிக்கிறது இல்லை. கர்த்தர் எப்பவுமே நீ இதை செய்யின்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா தம்முடைய சாயல்ல நம்ம உண்டாக்கிட்டார். அப்ப என்ன சொல்றாரு? ஒன்னு ஒரு மிஷின் மாதிரி நான் ட்ரீட் பண்ண போறது இல்லை, ஒன்னு ஒரு எந்திரம் மாதிரி கொண்டு வந்து ஆசீர்வாதத்தெல்லாம் போய் உன் மேல கொட்டி அப்படியே உன்னை நிரப்பி அப்படியே உன்னை ஆசீர்வதிக்க போகிறது இல்லை. ஆசீர்வதிக்க வேணும் என்றால் நான் ரெடி, நான் இதெல்லாம் வைத்துட்டேன். அப்படி இதுக்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கிறேன். நீ இப்போ மனுஷனாய் நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன் நடந்து கொள்ள நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ இந்த வார்த்தைகளை எடுக்க வேண்டும், நீ உன்னுடைய வாயில வைக்க வேண்டும், நீ உன்னுடைய இருதயத்தில் வைக்க வேண்டும். நீ ஒருவன் நிலத்தை எப்படி பண்படுத்துவான், அதுபோல உன்னுடைய இருதயத்தை பண்படுத்தி இந்த விதைகளை விதைத்து இதற்கு தண்ணீர் பாய்ச்சி இதை வளர்க்க வேண்டும். இல்லை என்றால் அது நடக்காது என்று சொல்றாரு. நான் சொல்லுகிறேன், அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக வரப்போறது இல்லை. எல்லாமே நாம் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட நாம், அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட நாம் எழுந்து நாம் செயல்படுகிறதன் மூலமாகத்தான் எல்லாமே உண்டாகிறது. அப்ப வேத வசனம் சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் என்று சொல்லி. என்ன பண்ணுமா? அது விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் உண்டாக்குறதாம். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதான் அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? அன்னைக்கு என்ன சொன்னேன்? கர்த்தருடைய வார்த்தை, விசுவாசம், பிறகு நாம் நம்பி இருக்கிற காரியங்கள். வார்த்தை வருகிறது, விசுவாசத்தை உண்டாக்குகிறது, நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அதை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறது. முதல்ல வார்த்தை வர வேண்டும். வார்த்தை முதல்ல வரும்போது என்ன பண்ணுகிறது? நமக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. அப்புறம் திரும்ப நமக்குள்ள இருந்து வார்த்தை புறப்பட்டு போகிறது. அப்பொழுதுதான் நாம் நினைக்கிற காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னேன். அப்ப இந்த வார்த்தை வந்த உடனே என்ன பண்ணுது பாருங்க? முதல்ல விதைக்கிறவனுக்கு விதையை தான் முதல்ல கொடுக்குது அந்த வார்த்தை. ஒரு செடி வளருதுன்னு சொன்னா அந்த செடியினுடைய முதல் வேலை என்னன்னா புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது இல்லை. செடியினுடைய முதல் வேலை அதுக்குள்ளே தன்னுடைய விதையை உற்பத்தி பண்ணுகிற வேலை தான். ஏனென்றால் விதையை உற்பத்தி பண்ணாமல் நின்றுடுச்சுன்னா பிறகு இன்னும் செடி பெருக முடியாது, வேற செடிகள் இதை வச்சு வளர வைக்க முடியாது. ஆகவே செடியினுடைய முதல் வேலையே என்ன? விதையை கொடுப்பது தான், விதையை உண்டு பண்ணுவது. அந்த விதை இருக்கிற வரைக்கும் இன்னும் நிறைய உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்கலாம். முதல்ல விதையை கொடுக்கிறது, அப்புறம் புசிக்கிறவனுக்கு
ஆகாரத்தை கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையும் அதுதான் பண்ணுது பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை முதல்ல வருது, நமக்கு வந்து விதையை உண்டாக்குகிறது, அப்புறம் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்க, திரும்பவும் கொஞ்சம் பின்னாடி போவோம். மனுஷனை தன்னுடைய சாயலில் உண்டாக்கி எல்லாத்தையும் அவனுடைய கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். பிசாசானவனுடைய கையில் மனுஷன் ஒப்பு கொடுத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு மீட்பின் மூலமாக தேவன் எல்லாவற்றையும் மீட்டு தந்து நம்மை ஒரு புதிய நிலையிலே வைத்திருக்கிறார் என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது. நம்மை அன்றைக்கு இருந்த நிலையில் வைக்கல, நம்மை தோல்வி நிலையில் வைக்கவில்லை, நம்மை ஒரு புதிய நிலையில் வைத்திருக்கிறார் என்று வேதவசனம் கூறுகிறது. கலாத்தியர் 1 அதிகாரத்துக்கு திருப்போம். 3, 4 வசனங்கள். கலாத்தியர் 1, 3, 4. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தாராம்? இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகத்திலிருந்து, இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்தின் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படியாக தான் கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஏன் மரித்தார்? இன்றைக்கு இருக்கிற எல்லா பொல்லாப்பிலிருந்தும் நமக்கு விடுதலை உண்டாக்கும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தாராம். அப்பொழுது விடுதலை உண்டாக்குதுன்னா அவர் சித்தமா இருக்குது. வாசிப்போம். 12ஆம் வசனம். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை. கொலோசையர் 1 அதிகாரத்தை வாசிப்போம். கொலோசையர் 1 அதிகாரம் 12ஆம் வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? கல்வாரி சிலுவையில் மரித்ததன் மூலமா இயேசு என்ன பண்ணியிருக்கிறாராம்? பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினார். தகுதியுள்ளவராக்கினார் இங்கே இருக்குது. ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்புகள் இப்படி மொழிபெயர்த்திருக்கிறது. அதுதான் சரியான அர்த்தம். ஏபிள் டு பி பார்ட்டேக்கர்ஸ். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தகுதியுள்ளவர்கள் இல்லை, அது வேற விதமான அர்த்தம் ஆயிடுது. பலனுள்ளவர்களாக, சுதந்திரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்படியாக, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பலனற்றவர்களாக இருந்த நம்மை இப்பொழுது பலனுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். முன்ன பலனற்ற நில தேவனுடைய ஆசீர்வாதங்களில் பங்கு பெற பலனற்றவர்களாக இருந்தோம் நாம். இப்பொழுது பலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தகுதி அல்ல, பலத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். தகுதியும் கல்வாரி சிலுவையின் மூலமாக தான் வருது, பலனும் கர்த்தருடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக தான் வருது. 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாம் கவனிக்க வேண்டும். இருள் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, எல்லாரும் சொல்லுவோம், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. பாருங்க, பாவத்தில் நாம் கிடந்த போது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பெரிய தடையா இருந்தது பிசாசானவன். ஏனென்று சொன்னால் பிசாசு தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை வைத்திருந்தான். என்றைக்கு பாவம் மனுஷன் செய்தானோ, ஆதாம் செய்தானோ, என்றைக்கு இந்த உலகத்தையே பிசாசுடைய கையில் அவன் கொடுத்தானோ, அன்றைய முதல் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பிசாசுக்கும் பாவத்துக்கு அடிமைப்பட்டு போய் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் பங்கு பெற தகுதியற்றவர்களாயும் பலனற்றவர்களுமாய் இருந்தார்கள். பிசாசினுடைய இருளின் ராஜ்யத்தில் கிடந்தார்களாம். அந்த இருளின் ராஜ்யத்தில் கிடந்தவர்கள் என்ன பண்ணாராம்? விடுவித்தது மட்டுமல்ல, ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இன்னொரு ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். அது மட்டுமல்ல, பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு அவர்களை தகுதியுள்ளவர்களாக, பலனுள்ளவர்களாக அவர்களை மாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் நாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்பதற்கு பிசாசு ஒரு தடை கிடையாது. விசுவாசிகளுக்கு பிசாசு ஒரு தடை கிடையாது. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெளியரங்க கோலமாக்கி, எல்லா பிசாசின் கிரியைகளையும் வெளியரங்க கோலமாக்கி வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது சொன்னா, இயேசு பாதாளம் வரை சென்றாராம். கல்வாரி சிலுவையில் மரித்த அவர் பாதாளத்துக்கு இறங்கி நாம் செல்ல வேண்டிய அந்த பாதாளத்திலே
பிசாசை நேரடியாய் சந்தித்து அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனுடைய துரைத்தனங்களை அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு, இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக வருகிறது, he stripped him of all his power and authority என்று. தமிழ்லையும் நல்லா தான் வருது, ஆனால் கொஞ்சம் ஹை தமிழாக இருக்கிறதுனால சில நேரத்தில் அதை நம்ம சரியாக யோசித்து பார்க்கறது இல்லை. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சொன்னால், துரைத்தனங்கள் அதிகாரங்கள்னா அங்கே இருக்கிற பெரிய பெரிய வல்லமையான அந்த சக்திகளை எல்லாம் என்ன பண்ணாராம், உரிந்து கொண்டு. பிசாசுக்கு என்ன வல்லமை இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நிறைய பேர் இன்றைக்கு பாருங்கள், சில காரியங்களை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க பிசாசுன்னா ஒரு பெரிய வல்லமையான சக்தி, அவன் பெரிய வல்லமையான ஒருவனாக்கும் என்று. நான் சொல்லுகிறேன், பிசாசுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. மனுஷன்ட்டு பிடுங்க நாம் பாருங்க, அந்த வல்லமையை தவிர, அதிகாரத்தை தவிர அவனுக்கு வேற எந்த அதிகாரமும் கிடையவே கிடையாது. கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா? பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட பிசாசுக்கு என்ன அதிகாரத்தோடு அவன் வந்தான்னு நினைக்கிறீங்க? மேலேருந்து கீழே தள்ளினார் ஆண்டவர். அவன் பாவம் செய்த போது அவனை மேலேருந்து கீழே தள்ளினார். கீழே தள்ளப்பட்ட பிசாசு பெரிய அதிகாரங்களை சுமந்து கொண்டு பெரிய வல்லமை மிக்க சக்தியாக அவன் இருந்தான்னு நினைக்கிறீங்களா நீங்க? நான் சொல்லுகிறேன், இல்லை, எந்த வல்லமையும் கிடையாது. சும்மா வஞ்சிக்கிற ஒரு சக்தி, அவ்வளவுதான ஒழிய, ஏமாற்றுகிற ஒரு சக்தியை ஒழிய ஒரு பெரிய வல்லமை உள்ள சக்தி கிடையாது. இன்றைக்கு பிசாசை பற்றி கரெக்டாக சிந்திக்கணும் பாருங்க. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பிசாசை பற்றி கரெக்டாக சிந்திக்கிறதே கிடையாது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க பிசாசுனா அது பெரிய வல்லமைங்க. பிசாசு எப்படி பண்ணிடுச்சிங்க, பிசாசு அப்படி பண்ணிடுச்சிங்க, இந்த அசுத்தாவி எப்படி பண்ணுதுங்க, இந்த மந்திரவாதம் எப்படி பண்ணிடுச்சிங்க, இந்த பில்லி சுனி அப்படி பண்ணிடுச்சிங்கன்றாங்க. பிசாசுக்கு என்ன வல்லமை இருக்கிறது இன்றைக்கு? மனிதனிடத்திலிருந்து பறித்து கொண்ட வல்லமையை அல்லாமல் வேற எந்த வல்லமையும் பிசாசனத்தில் கிடையாது. அவ்வளவுதான் வல்லமையே அவனிடத்தில். மனிதன்கிட்ட என்ன வல்லமை இருந்தது? இந்த பூமி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள தேவன் அவனுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்தார். அந்த வல்லமை தான் பிசாசு பறித்து வைத்திருந்தான். அந்த வல்லமையை தான் அவன் எடுத்துக்கொண்டான் பிசாசனிடத்திலிருந்து, இது மனுஷனிடத்திலிருந்து பிசாசானவன் எடுத்துக்கொண்டான். இயேசு வந்தபோது அவனுடைய சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டார் என்று சொல்லும் போது எதை உரிந்து கொண்டார்? மனுஷனிடத்திலிருந்து எதை பிடுங்கினானோ அதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். இப்ப மீதி என்ன இருக்குது பிசாசனிடத்துல? நல்ல தைரியமா தான் சொல்லுங்களேன். பிசாசனிடத்துல மீதி என்ன இருக்கு? இப்போ ஒண்ணுமே இல்லை. அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றார் என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு மனுஷன் என்கிற ஸ்தானத்தில் நின்று சொல்றாரு. மனுஷனா இந்த பூமியில வந்தவர், மனுஷனுக்கு பிரதிநிதியாக இருந்தவர், மனுஷனுக்கு பிரதிநிதியாக பதிலாளாக சிலுவையில மரித்தவர், மனுஷனுடைய ஸ்தானத்தில் மனுஷனாய் பாதாளத்துக்கு போனவர். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அவர் பாதாளத்தில் போய் பிசாசை ஜெயித்து பரலோக பிதாவுக்கு காட்ட வேண்டியதில்லை நான் ஜெயித்துட்டேன்னு சொல்லி. இவர் எப்பவுமே, இவர் யாரு, பிசாசு யார்? பிசாசு நத்திங். இவர் எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆண்டவர். இவர் அதெல்லாம் செய்ய வேண்டியதே இல்லை. ஆனால் நரகத்துக்கு போனது, ஜெயித்ததெல்லாம் ரொம்ப முக்கியம். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை பற்றி ஏன் எழுதப்பட்டிருக்கிறது சொன்னா, மனுஷனாய் சென்றார். இயேசு என்கிற மனுஷனாய், மாம்சத்தில் வெளிப்பட்ட மனுஷனாய், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து அவளை பரிகரித்த மனுஷனாய், நம்முடைய பதிலாளாக மனிதனுக்கு பிரதிநிதியான மனுஷனாய், மனுஷனாய் பாதாளத்துக்கு சென்றார் பாருங்க. அந்த மனுஷனாய் பாதாளத்துக்கு சென்றவர் மனுஷனாய் அவனை மேற்கொண்டு சகல அதிகாரங்களையும் வல்லமைகளையும் உரிந்து கொண்டார். உரிந்து கொண்டு வந்து இப்ப சொல்றாரு, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கேட்கிறேன், அவர் தேவகுமாரன், அவர் தேவனா இருக்கிறார், அவர் வந்து நின்றுட்டு சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுல என்ன புதுசு இருக்கு? ஒண்ணுமே. எப்பவுமே ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் அவர் தான் சகல அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறார். ஆனால் இப்ப சொல்றாரு பாருங்க, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வானத்திலும் பூமியிலும் என்று. அது வந்து தேவனா இருந்து சொல்லவில்லை, மனுஷனுடைய பிரதிநிதியா இருந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 முதல் 11 வசனங்களில் வாசிக்கிறோம். இவர் தேவனோடு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் தம்மை தாமே மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்தபடினாலே, கீழ்ப்படிந்தபடினாலே, தேவனும் அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்து, வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழானோர் மத்தியிலும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் என்று சொன்னால் இயேசு என்கிற மனுஷன். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கற்றுக்கொள்கிறது வாழ்க்கையில. கடவுள் என்கிற ஸ்தானத்தில் அல்ல, இயேசுவாகிய மனிதன் என்கிற ஸ்தானத்தில் இன்றைக்கு பாதாளம் நடுங்குகிறது, பிசாசின் சேனைகள் நடுங்குகிறது.
அதனால தான் சொல்றாரு, சகல வல்லமையும் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாதாளத்திலும் எனக்கு சகல வல்லமையும் இருக்கிறது. என்னுடைய நாமம் வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழானோர் மத்தியிலும் மேலான நாமமாய் இருக்கிறது. இந்த நாமத்துக்கு மேலான நாமம் ஒன்றுமில்லை. அதனால தான் சொல்றாரு, என்னுடைய நாமத்திலே நீங்கள் செல்லுங்கள், என்னுடைய நாமத்திலே வியாதியஸ்தலை சுஸ்தமாக்குங்கள், என் நாமத்திலே பிசாசுகளை விரட்டுங்கள், என் நாமத்திலே இதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இருக்கீங்களா? அப்ப பிசாசுகிட்ட நீங்க எவ்வளவு வல்லமை மிஞ்சி இருக்குதுன்றீங்க. நான் சொல்றேன், நல்லா கவனிச்சிங்க. பிசாசனுடைய தியாலஜியை கரெக்டாக பிடிச்சிங்க. பிசாசை பற்றிய தியாலஜி. அவன் பாவம் செய்து என்று கீழே தள்ளப்பட்டானா, அவன் வல்லமை இல்லாத தான் தள்ளப்பட்டான். பெரிய வல்லமையோட வந்து இவனுக்கு கீழே இறங்கி இல்லை. அவன் வல்லமை அற்றவன், சும்மா ஊரை ஏமாத்துகிறவன் அவன், அவ்வளோதான். அதுதான் அவனுக்கு இருந்த சக்தியை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏமாத்து, பொய், பொய்யன், பொய்யுக்கு பிதா, அவ்வளோதான் ஒழிய பெரிய ஒரு வல்லமையோட பெரிய சக்தியோட மனுஷனை வந்து அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்லாம் அவன் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய சக்தி கிடையாது. நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னையா அது புது பிரசங்கமாக இருக்குது. நான் அங்கே கூட்டத்துக்கு போனேன், அவங்க சொன்னாங்க 2 பிசாசு ஒன்றை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு, நீ வா அப்புறம் சரி பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்னன்னா அது ஒன்றுமே இல்லைங்கிறாரு. அந்த பிசாசத்தில் நான் சொல்லுகிறேன், வேதத்தை நல்லா வாசிப்பாங்க. அவன் என்ன பெரிய வல்லமையோட வந்தான்? ஒரு வல்லமையும் கிடையாது. அவனுக்கு இருந்த வல்லமையெல்லாம் மனுஷன்ட்டு பிடுங்கினது தான், அதிகாரம் எல்லாம் மனுஷன்ட்டு பிடுங்கினது தான். அதை போய் ஏசு என்ன பண்ணிட்டார்? மனுஷனுக்கு பிரதிநிதியாக மனுஷனாய் போய் பாதாளம் வரைக்கும் சென்று அவனிடத்திலிருந்து பிடுங்கிட்டார். இப்ப மீதி எவ்வளவு இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாது பாருங்க. இப்ப ஒண்ணுமே கிடையாது. அப்ப பிசாசு என்னுடைய வளர்ச்சிக்கு எப்படி தடையா இருக்க முடியும்? என்னுடைய வளர்ச்சிக்கு அவன் ஒன்றும் தடையா இருக்க முடியாது. பிசாசு என்னுடைய ஆசீர்வாதத்தை எப்படி நிறுத்த முடியும்? என்ன அவன் தடுத்து நிறுத்த முடியாது. பிசாசுக்கு என் மேல என்ன அதிகாரம் இருக்குது? என் மேல அவனுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. பிசாசு என்ன பண்ண முடியும்? என்ன அவன் ஒண்ணுமே பண்ணவே முடியாது. சொல்றாங்க சிலர், அப்படின்னா ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு? பிசாசு தானே அது பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஆமா, நீங்க வந்து பிசாசு அப்படி பண்றான் இப்படி பண்றான் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப வசதியா போச்சு. அவன் தன்னை காட்டேரி போலவும் இந்த பிசாசு போலும் அந்த பிசாசு போலும் காட்டிக்கிட்டு அப்படியே பெரிய ஷோ காமிச்சிட்டு இருக்கிறான். ஏனென்றால் நீங்கள் நம்புகிறீர்கள் அவன் ஒரு பெரிய இதுன்னு. அவன் ஒன்றும் இல்லைன்ற முடிவுக்கு நீங்க வந்துக்கிட்டீங்கன்னா அவன் பார்க்குறான், இந்த ஆள்கிட்ட நடக்காதுன்னு அடுத்த வீட்டுக்கு போகன்ட்டு பேசாம அடுத்த வீட்டுக்கு போகிறான். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையே என்னன்னா பார்த்தீங்கன்னா, பிசாசை பற்றி ஒரு தவறான எண்ணம். பிசாசு இந்த டீமனாலஜின்னு வாங்க, தியாலஜியில் இதை டீமனாலஜினா பிசாசு குறித்த உபதேசம் சரி கிடையாது பாருங்க. பிசாசை பற்றி தலைகளாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அவனுமோ பெரிய சக்தியாக்கும், இது இந்த பிசாசு இவ்வளோ பெருசாக்கும், அந்த பிசாசு இவ்வளோ பெருசாக்கும், இது அப்படிப்பட்டதாக்கும், இது அது இப்படிப்பட்டதாக்கும் அப்படின்லாம் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஒன்றும் கிடையாது. பிசாசை மேற்கொண்டு எல்லா வல்லமைகளும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவனை அதிகாரமற்றவனாக பலனற்றவனாக நம் மீது அவனுக்கு பெரிய அதிகாரம் எதுவுமே கிடையாது, அந்த விதத்தில் அவனை ஒன்றுமில்லாதவன் ஆக்கி கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசு அவன் மீது வெற்றி சிறந்தார் என்று வாசிக்கிறோம். இருக்கீங்களா? அப்ப அதை விசுவாசிக்க வேண்டும். அப்ப பிசாசு என்னுடைய வெற்றிக்கு தடை கிடையாது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய முன்னேற்றத்துக்கு என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு பிசாசு ஒரு பெரிய தடையா இருக்க முடியாது. சும்மானாலும் பிசாசுன்னு போட்டு அதை உருட்டிட்டு இருக்க கூடாது. நிறைய பேர் பாருங்க, எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு பில்லி சூனியம் மந்திரவாதம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதியை நாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேருந்து சரியாகிறதுக்கு. சிலர் கிறிஸ்தவ பிரசங்கியாரில் நாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், பிசாசு தான் உங்களுக்கு பிரச்சனைனா ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ஒரு நிமிஷத்தில் இயேசுவின் நாமத்தில் போ பிசாசுனா அவன் ஓடியே போகிறான். நீங்கள் எந்த மந்திரவாதிகிட்டையும் போக வேண்டியதில்லை, ஒரு பிரசங்கியார்கிட்ட கூட போக வேண்டியதில்லை. இருக்கீங்களா? ஆமேன், வரமாட்டேன்னு சரியா? பிசாசு தான் பிரச்சனைன்னு சொன்னா ஒரு பிரச்சனையே கிடையாது, ரொம்ப சந்தோஷம். அவன் ஒண்ணுமே கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. அவனை பார்த்து இயேசுவின் நாமத்தில் பிசாசே நீ ஓடிப்போ, உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, உனக்கு என் பேரில் அதிகாரம் கிடையாது என்று ஒரு நிமிஷம் வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை சொன்னால் அந்த இயேசுவின் நாமத்துக்கு இணங்காத எந்த பிசாசும் அவ்வளவு பெரிய பிசாசு இந்த உலகத்திலேயே கிடையாது. ஆகவே நீங்க ஒரு பிரசங்கியார்கிட்ட கூட போக வேண்டிய அவசியமே கிடையாது, என்கிட்ட கூட வர வேண்டியதில்லை. நீங்களே சொல்லிக்கலாம், இயேசுவின் நாமத்தில் பிசாசே ஓடிப்போ. எங்கிட்ட எதுக்கு வர்றீங்க? வசனத்தை கேட்கறதுக்கு வர்றீங்க. என்ன கேட்க போறீங்க?
உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறது என்ன, அதை நீங்கள் எப்படி அடைய முடியும் என்பதை கேட்கும்படியாக தான் இங்கே வந்திருக்கிறீங்க. பிசாச கையெடு ஓடிப்போன்னு சொல்றதுக்கு நீங்களே போதும். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து விளக்குறதுக்கு தான் நான் இங்கே இருக்கிறேன். இருக்கீங்களா? சிலர் பார்க்குறாங்க, என்ன புதுவிதமான சர்ச்சா இருக்குது இது, நம்ம பிசாசை பற்றி ஏதாவது பண்ணுவார்னு நினச்சி வந்தா இவர் ஒன்றும் பண்ண மாட்டாராமே, என்ன சொல்கிறார், சொல்கிறாரு. உங்களை தான் சொல்லி இருக்குது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவருடைய நாமம் உங்களுடைய நாவில் இருக்கிறது, அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. சரி, அப்ப பிசாசு பிரச்சனை இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு இப்ப என்ன பிரச்சனையா இருக்குது? நான் சொல்லுகிறேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. மனுஷன் பாவம் செய்த நாளிலே இந்த பூமியே ஒரு சாபத்துக்குள்ளாக ஆகிவிட்டது. இந்த பூமியே ஒரு விழுந்து போன நிலையில இருக்கிறது. அதனால தான் முள்ளும் குறுக்கும் விளையுது. ஆரம்பத்தில் முள்ளும் குறுக்கும் கிடையாது பாருங்க. இப்போ முள்ளும் குறுக்கும் யாரும் விதைக்க வேண்டியதில்லை, அதுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டியதில்லை. யாராவது கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? தானா விளையுது, அது அபரிதமா விளையுது பாருங்க. அது பாட்டு ஓஹோன்னு விளையும். அது மட்டும் கொஞ்ச நாள் ஒன்றும் பண்ணலன்னா பாட்டு வளர்ந்து காடா தலைக்கு மேலே நிற்கும். அது ஏன்னு சொன்னால் அதனுடைய வேகம் அந்த மாதிரி. சபிக்கப்பட்டது பூமியில, சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த பூமியில முள்ளும் குறுக்கும் என்கிறது, பொல்லாத காரியங்கள் என்கிறது தானாக விளைய ஆரம்பிக்கிறது. தரித்திரம், நோய்கள், எல்லா தீமைகளும் தானா உண்டாகிறது. தரித்திரத்துக்காக பெரிய நம்ம விசுவாசத்தை ஜெபம் பண்ணி ஒன்றும் பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. தரித்திரமெல்லாம் ஏற்கனவே நிறைய இருக்குது. சும்மா இருந்தாலே போதும், தரித்திரம் வந்துவிடும். தரித்திரம் பிடிச்சிருச்சுன்றாங்களே, சும்மா இருந்தே போதும் பிடிச்சிக்கும். அது வந்து அந்த பிடிச்சிக்கிட்ட தரித்திரத்தை தூரம் அப்படின்னு சொல்லி விரட்டுறது தான் பெரிய கஷ்டமா இருக்குது. ஏனென்று சொன்னால் இது சபிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற பூமி. இந்த சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பூமியில ஏதாவது ஒன்றை வளர வைக்க வேணும் என்றால் இந்த பூமி வந்து தானா ஒன்றை வளர மாட்டேங்குது. இப்போ முன்ன இருந்த மாதிரி இல்லை பூமி, தேவன் உண்டாக்கின பூமி அப்படி இல்லை பாருங்க. விதைச்சா பட்டுன்னு வளரும். அது சும்மா முள்ளும் குறுக்கும் விளையல. அப்ப மனுஷன் நெத்தி வேர்வை சிந்தி ஏன் இன்றைக்கு சாப்பிடுகிறான்னு சொன்னா முள்ளும் குறுக்கியும் வெட்டுறதுக்கே இவனுக்கு சரியா இருக்குது. விதைச்சு விளைஞ்சு சாப்பிட்டா பரவாயில்ல, இந்த முள்ளும் குறுக்கியும் சரி பண்றதுல தான் வேர்வை சிந்துகிறான் அவன். அப்ப பாருங்க, இந்த இப்படிப்பட்ட பூமியில இதை விளைய செய்ய வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? தேவனுடைய வார்த்தை வந்து விளைச்சலை உண்டு பண்ண வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் எடுக்க வேண்டும், அதை இருதயத்தில் வைக்க வேண்டும். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில், இந்த பொல்லாத பூமியில, எல்லா தீமைகளும் நிறைந்த இந்த பூமியில, எல்லா அக்கிரமங்களும் நிறைந்த இந்த பூமியில, இருள் நிறைந்த இந்த பூமியில ஒளியின் மக்களாய் நம்ம வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் வைத்து அதை வாயில பேசி நம்முடைய உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன விரும்புகிறோமோ அவைகளை விளைய செய்ய வேண்டும். நம்ம தோட்டம் கரெக்டா இருக்கும். இருக்கீங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்குதுன்னு இல்லை, நம்ம தோட்டம் கரெக்டாக வளர வேண்டும், விளைய வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அதை காண்பித்தார் எப்படி அதை செய்யறதுன்னு சொல்லி. இயேசு மனுஷன் அந்த உலகத்துக்கு வந்தபோது ஒரு மாடல் மேனாக வந்தார். ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேணும் என்று சொல்லி அவர் வியாதியஸ்தலை சுஸ்தமாக்குனது, பிசாசுகளை விரட்டினது, இதெல்லாம் வந்து மனுஷன் என்கிற ஸ்தானத்தில் தான் செய்தார். ஏனென்றால் அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்தார் என்று. அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுதான் போய் வியாதியஸ்தலை சுஸ்தமாக்கி பிசாசின் பிடியில் அகப்பட்டிருந்த யாவரையும் விடுதலையாக்கினார் எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் வந்து செய்தார்னா அவருக்கு ஒன்றும் அபிஷேகம் தேவையில்லை. இயேசு வந்து இந்த பூலோகத்தில் வாழ்ந்தார் பாருங்க, 30 வருஷம் ஒன்றும் செய்யல, 3.5 வருஷம் தான் செய்தார். எப்போ ஆரம்பித்தார் தன்னுடைய ஊழியத்தை? ஞானஸ்நானம் எடுத்து வெளியே வருகிறார், பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்து இறங்குகிறார். அந்த நேரம் முதல் தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் கொண்டுதான் பிசாசுகளை விரட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொண்டுதான் வியாதியஸ்தலை சுத்தமாக்குகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொண்டு தான் எல்லாவற்றையும் செய்கிறார். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, கடவுளா இருந்தா இவருக்கு ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்னத்துக்கு? இவர் தான் கடவுளாச்சு, இவருக்கு ஒன்றும் அபிஷேகம் தேவையில்லை. மனுஷன் அவர் கடவுளாயும் இருந்தார், அந்த கடவுளுங்கிறத கொஞ்ச நேரம் தூக்கி இப்படி ஓரமா வச்சுட்டார், அவ்வளவுதான் ஒழிய மனுஷனா இங்க வந்தார். ஆகவே மனுஷனுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் அவருக்கு நடக்கிறது. மனுஷனுக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை, மனுஷனுக்கு இந்த பரிசுத்தாவின் வல்லமை தேவை. அதனால பரிசுத்தாவியானவர் வந்து இறங்குகிறார். அதன் விளைவாக அவர் பிசாசை விரட்டுகிறார், வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குகிறார், எல்லா விதமான கிரியைகளையும் அவர் செய்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவேதான் பாருங்க, திருப்புவோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம்.
லூக்கா 6:20. இப்பொழுது ஒரு வித்தியாசம் வந்திருக்குது. இயேசு வந்து விட்டபடினாலே எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. இயேசு இந்த பூமிக்கு வந்தபடினாலே மனுஷனுடைய ஸ்தானத்தில் அவர் நின்று நமக்காக பிசாசை ஜெயித்து நமக்காக ரட்சிப்பை பெற்று தந்து நம்முடைய பாவ சாபங்களை சுமந்து தீர்த்தபடினாலே ஒரு பெரிய வித்தியாசம் வருகிறதுன்னு சொல்றார். 20ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். நிறைய பேருக்கு ஃபேவரட் வேர்ஸ் இது. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க? தரித்திரராக இருந்தால் பாக்கியவான்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அப்படியே சொல்லி நல்ல ஆழமா பாருங்க. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. அவர் என்ன சொல்றாரு? பா, நீ தரித்திரத்தில் இருக்கிறியா, குறைவில் இருக்கிறியா, பற்றாக்குறையில் இருக்கிறியா, தாழ்ச்சியில் இருக்கிறியா, ஒன்றுமில்லாமல் கிடக்கிறியா? நீ பாக்கியவான். ஏனென்று சொன்னால் பிசாசுடைய ஆளுகை போய் பிசாசுடைய வல்லமையெல்லாம் உரிந்து கொள்ளப்பட்டு பிசாசு ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது சமீபமாக இருக்கிறது. அவர் வந்துட்டாரு, இதெல்லாம் செய்ய போகிறார். அதனால தான் சொல்றார், தரித்திரரை பார்த்து சந்தோஷமா இருங்க. ஏனென்று சொன்னால் உங்கள் தரித்திரத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. தரித்திரராக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். தரித்திரராக இருக்கிறதுனால பாக்கியவான்கள் அல்ல. எவ்வளவு பெரிய வம்பு பாருங்க. சபை எப்படி போதிச்சு, எப்படி ஜனங்களை எப்படி இந்த ஜனங்களும் ஏற்றுக்கொள்றாங்கன்னு தெரியல. வேதத்தில் சொல்லியிருக்கியா தரித்திரராக இருக்கிற நாம் பாக்கியவான்னு சொல்லி? அதில் இவங்க தரித்திரத்துக்கு ஒரு எக்ஸ்கியூஸ். என்ன பாக்கியவான்னு சொல்லியிருக்குது. ஏன் பாக்கியவான்னு சொல்லியிருக்குதுன்னா, இப்போ இயேசு வந்து விட்டார், இயேசுவை விசுவாசி, இயேசுவின் மூலமாக தரித்திரம் நீங்க போகிறது, இயேசுவின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ள வரப்போகிறது, ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது, பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலை உனக்கு கிடைக்கிறது, அவனுடைய வல்லமையிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கிறது, பிசாசு உன்னை ஆள முடியாது, அந்த இருளின் ராஜ்யம் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியாது, தரித்திரத்தை உன்மேல் வைக்க முடியாது, ஒரு புதிய ராஜ்யத்துக்குள்ள நீ வந்திருக்கிறாய், ஆகவே நீ பாக்கியவான், ஆகவே தரித்திரராய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இதை நம்பலையா? அடுத்த வசனம் வாசிங்க. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள், என்ன சொல்லியிருக்கு? அதுதான் பைபிளை முழுசா வாசிக்கணுங்கிறது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அடுத்தது என்ன? அதுதான் அது. இருக்கீங்களா? இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள்? இப்படியே பசியோடு இருந்து அப்படியே பரலோகம் போறீங்க, அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கீங்கன்றாரா? கிடையாது. இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் திருப்தி அடைய போகிறீர்கள். உங்களை திருப்தியாக்குவது தேவனுடைய சித்தம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, எல்லா பொல்லாப்புகளிலிருந்து உங்களை விடுவிப்பது தேவனுடைய சித்தம். உங்களுடைய குறைகளை போக்குவது தேவனுடைய சித்தம். அதுக்காகவே தேவனுடைய குமாரன் வந்தார், மனுஷனை ஆளும்படியா வைத்திருந்தார். அவன் சொன்னா நடக்கும், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் பிசாசத்தில் கொடுத்து விட்டான். வந்து திரும்ப அவனத்தில் பெற்று தர வேண்டும் தான் இயேசு வந்தார். அதை செய்து முடித்து விட்டார். அதை செய்யும் முன்னால தான் சொல்றாரு, சந்தோஷமா இருங்க, ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது சமீபமா இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஆகவே தரித்திரருக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஆகவேதான் லூக்கா 4:18 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்லுகிறாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். உடனே என்ன சொல்லுகிறார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை. தரித்திரருக்கு என்ன சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுவீங்க? தரித்திரருக்கு நீங்கள் தரித்திரரா, நீங்கள் பாக்கியவான்கள், இப்படியே ஒரு நாள் பரலோகம் போய் சேருவீங்கன்னு சொல்றது ஒரு பெரிய சுவிசேஷமா? கிடையாது. தரித்திரருக்கு சுவிசேஷம்னா தரித்திரருக்கு நற்செய்தி. என்ன நற்செய்தி? உன்னை ஆண்டு கொண்டிருந்த தரித்திரம், பிசாசனுடைய இருளின் வல்லமை, தரித்திரத்துக்கு உள்ளாக்கி வைத்திருந்த அந்த சக்திகளை எல்லாம் நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டேன். இனிமேல் பிசாசுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த முடியாது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் திருப்தி அடைய போகிறீர்கள். இருக்கீங்களா? இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். பாருங்க, ஒரு புது யுகம் வருகிறது, புதிய மாற்றம் வருகிறது. ஏனென்று சொன்னால் அவர் வந்து பிசாசை டீல் பண்ணி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி எல்லா அதிகாரத்தையும் பறித்து அந்த அதிகாரத்தை நம்முடைய கையில் கொடுத்து விட்டார். நல்லா கவனிக்க வேண்டும். அவனுடைய அதிகாரத்தை பறித்தார்னு ஒன்று, அவருக்கெல்லாம் அதிகாரம் இருக்குதுன்னு ஒன்று, அது இன்னொன்று. ஆனால் அந்த அதிகாரம் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது வேற ஒரு காரியம். பாருங்க, இந்த அதிகாரம் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் சொல்லியிருக்கிறார், ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்குள்ளவர்களாகும்படிக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவர். பரிசுத்தவான்கள் எப்படி இருக்கணுமோ, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டுமோ
அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா தகுதிகளையும் பலத்தையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கக்கூடிய பலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 பேதுருக்கு திருப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3 முதல். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, அளிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். பங்குள்ளவர்களாகும் பொருட்டு எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறதுனால அதில் நாம் பங்குள்ளவர்கள் ஆகிவிடுவோம்னு அர்த்தம் இல்லை. பங்குள்ளவர்களாகும் பொருட்டுன்னு சொன்னால் பங்குள்ளவர்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. பங்குள்ளவர்கள் ஆகிறீங்களோ இல்லையோ என்கிறது உங்களை பொறுத்து இருக்கிறது என்றுதான் அர்த்தம். பங்குள்ளவர்கள் ஆக முடியும். பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு தான் அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பங்குள்ளவர்கள் ஆக போகிறோமா என்னங்கிறது நம்மை பொறுத்து இருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. நாம் இந்த இருதயமாகிய நிலத்தில் தேவனுடைய வார்த்தை எப்படி வைக்க போகிறோம் என்பதில் இருக்கிறது. மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு 11ஆம் வசனம். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாம் கேட்டும் உணராதவர்களாம் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, இந்த ஊமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஊமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? அதாவது விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான்னு ஒரு ஊமை சொல்றார் இல்லையா? அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான ஊமைன்னு சொல்றார். இந்த ஊமையை நீங்கள் அறியாவிட்டால் மற்ற ஊமைகள் எல்லாம் எப்படி அறிந்து கொள்ள போறீங்க? ஏன்னா இந்த ஊமை தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கே அஸ்திபாரமாக இருக்கிற ஊமை. அந்த ஊமையில் என்ன சொல்லுகிறார்? வசனத்தை விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, வசனத்தை விதைக்கிறான். அப்போ வசனம் ஒரு விதையாம். எங்க விதைக்கிறான்? இருதயங்களில் விதைக்கிறான். அடுத்த வசனம் சொல்லுது, வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவள் இருதயங்கள் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போகிறான். அப்போ வசனம் வந்து ஒரு விதை. அது எங்க விதைக்கப்படுகிறது? இருதயத்தில் விதைக்கப்படுகிறது. ஏன் அந்த வசனம் இருதயத்தில் விதைக்கப்படுகிறது? ஏன் விதைக்கணும் அந்த வசனத்தை? ஏன் அது விதையா இருக்கிறது? என்ன விளைச்சல் அது உண்டு பண்ண போகிறது? நான் சொல்லுகிறேன், சுகம் என்னும் விளைச்சலை, செழிப்பு என்கிற விளைச்சலை, சமாதானம் என்ற விளைச்சலை, வெற்றி என்னும் விளைச்சலை, உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் எதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ, எதெல்லாம் உங்களுக்கு நல்லதோ, எதையெல்லாம் தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில விளைய செய்வது, உங்க வீட்டில் விளைய செய்யறதுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் விளைய செய்வதற்காக இது ஒரு விதையா இருக்கிறது. இருக்கீங்களா? அதனால தான் பாருங்க, வசனம் ரொம்ப முக்கியம். அதனால தான் வசனம் இல்லாமல் ஜெபமே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து கிடைக்க வேண்டும் என்றால், கிட்ட வேண்டும் என்றால், அந்த வசனமாகிய விதை இருதயத்தில் செல்லணும். இதுதான் மெத்தட் பாருங்க. இப்படி தான் கர்த்தர் வச்சுட்டார். இருதயத்துக்குள்ள வசனம் செல்ல வேண்டும், அது விதைக்கப்பட வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறானாம் சாத்தான் வந்து. சிலர் நினைக்கிறாங்க விதைச்ச உடனே எடுத்து போட்ட அப்படிங்க. விதைச்ச உடனே சாத்தான் எடுத்து போடுறான்னு எழுதியிருக்கேன்னு. 13ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா சரியான அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறதாங்க. எந்த இருதயத்திலிருந்து சாத்தான் எடுத்து போடுகிறான் என்று. மத்தேயு 13 அதே பேரபுள், அதே ஓமை இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கு. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது, அதாவது அதை புரிந்து கொள்ளாது இருக்கும்போது, பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அப்ப இந்த பொல்லாங்கன் சாத்தான் வந்து யாருடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான்? வசனத்தை கேட்டவர்களுடைய எல்லாருடைய இருதயத்திலிருந்தும் அதை எடுக்க முடியாது. அதை புரிந்து கொள்ளாதவர்களுடைய இருதயத்திலிருந்து அதை எடுத்து போடுகிறான். நல்லா கவனிக்க வேண்டும். ஆகவேதான் வசனத்தை கேட்கறது மட்டுமல்ல முக்கியமல்ல, அதை புரிந்து கொள்வது முக்கியம். ஏனென்றால் புரிந்து கொள்ளாத விதத்தில் ஏதோ உட்கார்ந்துட்டு போனோம்னா கேட்டதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடுது. ஏன்னா பிசாசு எடுத்துக்கொண்டு போய் விடுகிறான். அப்ப எந்த விளைச்சலும் உண்டாக முடியாது. நாம நினைக்கிறோம் இங்க போய் ஜெபம் பண்ணிக்கிட்டா அங்க போய் ஜெபம் பண்ணிக்கிட்டா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பிரமாதம் ஆயிடுமாக்குன்னு. கிடையாது. கர்த்தர் சொல்றார், நான் ஒரு மெத்தட் வச்சிருக்கிறேன். அந்த மெத்தட் இதுதான். அதனால தான் சொல்றாரு, இந்த ஓமையை புரிந்து கொள்ளாமல் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தையே புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களே புரிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய ஜீவியத்தையே இந்த ஓமை இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது. என்ன ஓமை இது? வசனம் ஒரு விதை. அது இருதயமாகிய நல்ல நிலத்தில் அது விதைக்கப்பட வேண்டும். விதைக்கப்படும் போது சாத்தான் வந்து அதை எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான்.
அந்த வார்த்தை மேல நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படியோ எடுத்து போடணும்னு அவன் பார்க்கிறான். எப்போ எடுத்து போட முடியாமற் போகிறது? நீங்கள் இந்த கேட்ட வசனத்தை நன்றாய் அறிந்து கொள்ளும் போது, உணர்வுள்ளவர்களாய் மாறும்போது, இதை குறித்த ஆழமான அறிவு உண்டாகும் போது உங்களிடத்தில் இந்த எடுத்துக்கொள்ள முடியாமற் போய்விடுகிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வசனம் வித, இருதயம் நிலம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அப்புறம் 24ஆம் வசனத்தை பாருங்க. பின்பும் 23ஆம் வசனம், கேட்கிறதுக்கு ஒருவன் காது உள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லுது, டேக் ஹீட் வாட் யூ ஹியர். நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். அதுதான் அங்கே அர்த்தம். கேட்கிறதை கவனியுங்கள் இல்லை, நீங்க என்னத்தை கேட்கிறீங்க என்பதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் சொல்றாரு. உள்ள போகிற விதையெல்லாம் ரொம்ப முக்கியம். உள்ள போகிற ஒவ்வொரு வார்த்தையும், நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இருதயத்துக்குள்ளே செல்லுகிற ஒரு விதை மாதிரி இருக்குது. அதனால தான் நீங்கள் எதை கேட்டாலும் என்ன கேட்குறோம் என்பதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன விதமான விதைகள் உங்களுக்குள்ளே செல்லுகிறது என்பதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன செல்லுகிறது என்பது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் என்ன செல்லுகிறதோ அதுதான் விளைய போகிறது. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். நல்ல காரியங்களே அதிகமாய் கேட்டீர்கள் என்றால் நல்ல காரியங்கள் அதிகமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இதெல்லாம் எதை பொறுத்து எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? வசனத்தை இருதயத்தில் விதைக்கிறத பற்றி சொல்லியிருக்குது. என்ன சொல்லுகிறது? என்ன கேட்கிறீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருங்கள். கேட்கிறவங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். கேட்க வேண்டும், ஆனால் என்ன கேட்கிறோம் என்பதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் என்ன கேட்கிறோம் என்பது தான் நமக்குள்ள ஒரு விளைச்சலை உண்டாகிறது. என்ன நாம் அறிக்கை செய்கிறோம், என்ன கேட்கிறோம், என்ன விதமான சத்தியங்கள் உள்ள போகிறது என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 12 34 35 வசனங்களிலே, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பாருங்க, இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு ரொம்ப முக்கியம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காண்பிக்கிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். பாருங்க, இருதயத்தில் என்ன போகிறதுன்னு ரொம்ப முக்கியம். ஏன்னா இருதயத்தில் இருக்கிறது தான் வாய் பேச போகுது, வாயில் பேசுகிறது தான் கிடைக்க போகிறது. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆகவே இந்த வாயிலிருந்து என்ன வருது என்று ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த வாயிலிருந்து வர்றது தான் காதுக்குள்ளே போகிறது. அதனால தான் என்ன கேட்குறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த வாயிலிருந்து, உங்கள் வாயிலிருந்து வர்றது தான் உங்கள் காதுக்குள்ளே போகுது. என்ன பேசுகிறீர்கள் என்பது முக்கியம். ஏன்னா அதுதான் காதுக்குள்ளே போகுது, அதுதான் இருதயத்துக்குள்ளே போகுது. அதை தான் ரொம்ப விசுவாசிக்க போகிறீங்க. எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை தான் என்ன பண்ண போகிறீங்க? பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப நல்லா கவனிக்க முடியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 11-12 வசனங்கள் தான் அந்த அதிகாரத்துக்கே ஒரு திறவுகோலாக இருக்குது. பாருங்க, அந்த வசனம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கே ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. பாருங்க, அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். தங்கள் திருப்பி வருது பாருங்க. என்னது அது? ஒன்றும் இல்லை, அது தன் ஜாதியின்படி பிறப்பிக்கும்படியாய் தேவன் உண்டாக்கி விட்டார். அது ஒரு பிரின்சிபல். என்ன விதையோ அந்த விதை தன்னுடைய ஜாதியின்படி தான் உண்டாக்கும், பிறப்பிக்கும். அப்பொழுது தோல்வியின் வார்த்தைகள், வியாதியின் வார்த்தைகள், இல்லாமையின் வார்த்தைகள், பற்றாக்குறையின் வார்த்தைகள், விரக்தியின் வார்த்தைகள், சலிப்பின் வார்த்தைகள், தரித்திரத்தின் வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை, பலவீனத்தின் வார்த்தைகள் வெளியே பேசிக் கொண்டிருப்போம் என்றால் அது தன் ஜாதியின்படி தான் பிறப்பிக்கும் என்று எழுதியிருக்குது. அந்த ஜாதியின்படி தான் எல்லாம் உண்டாகும். இதெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் என்னவா இருக்குது? இருதயத்துக்குள்ள போகிற விதையா இருக்கிறது. எப்படி விதை தன் ஜாதியின்படி உண்டாக்குகிறதோ அதுபோல மனுஷனுடைய வார்த்தைகள், வாயிலிருந்து வருகிற வார்த்தையும் அவன் என்ன பேசுகிறானோ அது கேட்ட போலதான் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது.
அவன் என்ன அறிக்கை செய்கிறானோ அதுதான் அவனுக்கு உண்டாயிருக்கிறது என்கிறது தேவனுடைய மாறாத பிரமாணமாக இருக்குது. தான் வாழ்க்கையின் ஒரு பெரிய ரகசியம். பாருங்க, இன்றைக்கு இருக்க உங்களுடைய பிரச்சனைகள்லாம் எண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததுன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்செல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. ஆமாம், என்ன பெரிய வேலை, என்ன பெரிய வேலை கிடைச்சிருச்சாக்கும், என்ன பெரிய சம்பளமாக்கும், என்னைக்கு போகும் யாரு கண்டா. இப்போல்லாம் வேலையெல்லாம் ரொம்ப நாள் ஒன்றும் இருக்கிறது கிடையாது. நம்மளே இருக்கணும்னு நினச்சாலும் விஆர்எஸ் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அப்புறம் போகிறதுக்கு நோட்டீஸ் வந்தோடனே, எப்படி பிரதர், கர்த்தர் எனக்கு இப்படி பண்ணிட்டார் பிரதர். கர்த்தர் இப்படி பண்ணல, நாமளே அதுக்கு ஒர்க்கப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். விதைச்சி 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 அது தன் ஜாதியின்படியே தான் சிருஷ்டிக்கணும்னு எழுதியிருக்குது. அதான் பிரின்சிபல், கர்த்தருடைய மாறாத பிரமாணம். தோல்வியும் விரக்தியும் தரித்திரத்தையும் இல்லாமையும் வறுமையும் இழப்பையுமே விதைத்திருக்கிறோம். அதனால் என்னத்தை அறுக்கிறோம்? அதே தான் அறுக்கிறோம் பாருங்க. ஆனால் நல்ல காரியங்களை விதைக்கும் போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவங்க எத்தனை விஆர்எஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜாபே உற்பத்தி பண்ணக்கூடிய ஆளாகிடுவீங்க, வேலையே உற்பத்தி பண்ணக்கூடிய ஆளாகிடுவீங்க. அவங்க வேலையிலேருந்து போன்னு சொன்னால் ரொம்ப நிம்மதி, போய் இனிமேல் தான் உயர போகிறேன் நான் பேசாமல் வெளியே வந்து பெரிய ஆள் ஆகலாம். இருக்கீங்களா? இப்படி வெளியே அனுப்பலன்னா இது உள்ளே உட்காந்துட்டு கிடப்போம். நல்ல காலம் வெளியே அதை அனுப்பிச்சாங்க, என்னத்தையாவது போய் இப்போ பண்ணுவோம் யோசிப்போம்னு சொல்லி அப்போ அது ஒரு யோசனை வரும். அதுக்கேற்ற பேச்சு இருக்கணும் பாருங்கள். நெகட்டிவாகவே பேசி கொண்டிருந்தால் நெகட்டிவாக தான் நடக்க போகிறது. ஜெபமும் அப்படி தான் பாருங்கள். ஜெபத்தினுடைய அஸ்திபாரமே அதுதான். ஜெபத்தினுடைய அஸ்திபாரம் என்ன? தேவனுடைய வார்த்தை. வார்த்தை நாம் அறிக்கை செய்வது, வார்த்தையை பேசுவது. அந்த வார்த்தை உள்ள போக வேண்டும். அது உள்ளத்தில் விசுவாசத்தை உண்டாக்க வேண்டும். அந்த விசுவாசம் வார்த்தையினால் வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஜெபம் வேலை செய்கிறது. ஏதோ நாம் ஜெபிச்சதுனால ஒன்று நடந்துட போறதில்லை. இந்த ஜெபம் எங்கிருந்து வருகிறது? உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்திலிருந்து வருகிறதா? உள்ளத்தில் இதை குறித்த விசுவாசம் உண்டாயிட்டதா? அப்பொழுது நாம் கேட்கும்போது அது கேட்டபடி ஆகிறது. வாசிப்போம் 24ஆம் வசனம், 26ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விளை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். பாருங்க, வசனம் எப்படி வேலை செய்கிறது என்று. வசனம் எப்படி வேலை செய்கிறது தான் இங்கே போதனையே. எப்படி வேலை செய்கிறதான்? மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்திருக்கிறது போல. சிலர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் போதிக்கும் போது சொல்கிறாங்க, எப்படி இவர் சொல்கிறாரு, நல்ல காரியங்களே பேசினா நல்ல காரியம் நடந்துருமா? கர்த்தருடைய வார்த்தையே சொல்லிட்டு இருந்தால் அது நடந்துருமா? எனக்கு இல்லை இப்போ, அதனால இல்லைன்னு தானே சொல்கிறேன். நான் இல்லாத தானே இல்லைன்னு சொல்கிறேன். என்கிட்ட என்ன இல்லையோ அதை தான் அப்படியே சொல்கிறேன். நான் உண்மையை சொல்கிறேன். நாக்கும் இவர் சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தால் நடந்துருமா? இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் எப்படி ஆகுமாக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி ஆகும்னு தெரியலன்னா பேசாமல் பேசிட்டு படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் விழித்திருங்க. திருப்பி அடுத்த நாள் எந்திரிச்சு திருப்பியும் பேசிட்டு, இது எப்படின்னு தெரியல ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆனால் பேசிட்டேன், திருப்பியும் படுத்து தூங்கி திருப்பியும் எந்திரிங்க. யாருக்கா படுத்து தூங்கி எந்திரிக்க தெரியாமல் இருக்கா? விதை எப்படி விளையாதுன்னு தெரியாமல் இருக்கலாம் ஒருவேளை. இந்த விதை எப்படி உள்ளே போய் இது எப்படி காரியங்களை உண்டாக்குறது, விளைச்சலை உண்டாக்குறதுன்னு புரியாமல் இருக்கலாம். நான் சொல்கிற காரியங்கள் எப்படி நடக்குதுன்னு புரியாமல் இருக்கலாம். ஆனால் படுத்து தூங்கி எந்திரிக்க தெரியும். இந்த படுத்து தூங்கி எந்திரிக்கிறதுக்கும் அடுத்த நாள் அதே பண்ணுறதுக்கும் கேப்பில் என்ன பண்ணுங்க? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அறிக்கை செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அதை ஜெபமாக்குங்கள். கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் ஜெபமாக மாற்றுங்கள். அப்போ எப்படி ஜெபம் பண்ண வேணும்? வியாதியஸ்தர்களாக இருக்கிறவங்க எப்படி ஜெபம் பண்ண வேணும்? என்னுடைய நோய்களையும் என்னுடைய வேதனைகளையும் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தீர் என்று எழுதியிருக்கிறதே, உடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. அப்படியே நான் குணமானேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். குணம் சுகம் என்னுடையது, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தெய்வீக சுகம் என்னுடையதாக இருக்கிறது. பலன் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது. இருக்கீங்களா? டாக்டர் சொல்லியிருப்பாரு இன்னும் 3 மாதம் தான் டைம்னு. அதை வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது. என்ன ஆண்டவரே 3 மாதம் டைம்னு சொல்லிட்டாரு ஆண்டவரே. டாக்டர் உங்களுக்கு சொன்னாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இதை வாயில் உங்கள் வாயிலே சொல்லிட்டு இருக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லணும்? அவர் 3 மாதம் சொன்னார்ன்றதை விட்டுட்டு நீங்கள் என்ன சொல்லணும்? ஆயுசு நாட்களை
பூரணப்படுத்துவேன் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று எழுதியிருக்கிறதே. நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்குவேன் என்று எழுதி வைத்திருக்கிறீரே. அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வீக சுகத்திற்காக, ஆரோக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மிடத்திலிருந்து வருகிற பரலோகத்தின் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர், என்னை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், எனக்கு ஜீவனை கொடுக்கிற ஆவியானவர், எனக்கு அன்றாடம் பலத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஆவியானவர் சொல்லி அப்படி பேச வேண்டும். பணம் இல்லாத குறைச்சல் நேரத்தில் எப்படி பேசணும்? இல்லை இல்லை இல்லைங்கிறத பேசிட்டு இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவரே. இப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்து உள்ளத்தில் வைக்க வேண்டும். என்னுடைய தேவைகளெல்லாம் அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார். ஆகவே உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய தேவைகளெல்லாம் நீர் நிறைவாக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய குறைவெல்லாம் நீர் போக்குகிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நிறைவு என்னுடையது. என்னுடைய குறைவெல்லாம் என்னுடைய குறைவெல்லாம் நான் நிராகரிக்கிறேன். உம்முடைய நிறைவை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். குறைவுள்ளவன் அல்ல, நான் நிறைவுள்ளவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதை பேச வேண்டும் பாருங்க. பேசி என்ன பண்ண வேண்டும்? அதான் இந்த விதை பூமிக்குள்ள போய் மழை பெஞ்ச உடனே என்ன ஆகுது? பூமிக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குது. இந்த பூமி சபிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் வளர மாட்டேன், முள்ளும் குறுக்கும் தான் நல்லா வளரும்னு இது பூமி. ஆனால் விதையை போட்ட உடனே அங்கே வாய்ப்பு அதிகமாகிடுச்சு. இப்போ தண்ணீர், தேவனுடைய வசனமாகிய தண்ணீர் பாய்ச்சப்படும் போது என்ன ஆகிறது? வேரூன்றி விளை முளைக்க ஆரம்பித்து விடுகிறது. பூமி அது ஃபோர்ஸ் பண்ணுகிறது, டிமாண்ட் பண்ணுகிறது. இப்போ பூமி கிட்ட பூமி எவ்வளவு சபிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் இப்பொழுது விதையை விதைச்சாச்சு, தண்ணியை பாய்ச்சியாச்சு, இப்போ அது விளைந்து ஆக வேண்டும். முள்ளும் குறுக்கும் வளர்ந்தா பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ விதைச்சது விளைந்து ஆக வேண்டும். அது ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்குது பாருங்க. நமக்கு ப்ரெஷர் உண்டாகும் போது நமக்கு என்ன சூழ்நிலை ப்ரெஷர் கொடுக்குதோ அந்த சூழ்நிலைக்கு நாம் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்து விட வேண்டும். எப்படி ப்ரெஷர் கொடுக்கறது? ஒரே ப்ரெஷராக இருக்குதுங்க, ஒரே சூழ்நிலை மோசமாக இருக்குது பிரதர், ரொம்ப ப்ரெஷருக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏன் ப்ரெஷருக்கு கீழே வாழ்ந்து மேலே ஏறி அதுக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிங்க. எப்படி ப்ரெஷர் கொடுக்குறதுன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கையில் எடுங்க. எப்படி விதையை விதைத்து தண்ணீர் பாய்ச்சும் போது அது பூமி இடத்துல ஒன்றை டிமாண்ட் பண்ணுகிறது. பூமி மாட்டேன்னு சொல்ல முடியாது, இப்போ விளைந்து ஆக வேண்டும். கரெக்ட் காம்பினேஷன் இப்போ ஒர்க் பண்ணி ஆகணும், அது வேலை செய்து ஆக வேண்டும். அதுபோல அது மேலே ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். பாருங்க, எலியா தீர்க்கதரிசி அவர் பஞ்ச காலத்தில் கர்த்தர் சொல்கிறார், இந்த விதவியின் வீட்டுக்கு போன்னு சொல்கிறாரு. விதவியின் வீட்டுக்கு போன உடனே இவருக்கு ஒரே ப்ரெஷராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே எல்லாம் பஞ்சம், பணக்காரன் வீட்லேயே சாப்பாடு இல்லை, இப்போ பார்த்து ஒரு விதவை வீட்டுக்கு போனால் என்ன ஆகுறது? நான் ஒரு நல்ல வீட்டுக்காக, வசதியான ஆள் வீட்டுக்காக அனுப்ப வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்போம். ஒரே ப்ரெஷரில் தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்கே போய் ஒரே ப்ரெஷராக இருக்குது. இந்த விதவையை பார்த்து, இந்த விதவையா அப்படின்னு பார்த்தா அந்த அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்குது. அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்ருக்கிறாரு. அப்படியே போகும்போது சொல்லியிருக்கா, எனக்கு கொஞ்சம் ஒரு அப்பம் பண்ணி எனக்கு கொண்டாடுறாரு. என்ன ஆள் பாருங்க, ப்ரெஷர் அந்த அம்மா மேலே போடுறாரு டக்குன்னு. அந்த அம்மா பேரில் போட்ட உடனே இப்போ அந்த அம்மா பேரில் ப்ரெஷரு. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? இந்த அம்மா, ஐயோ ஒரே பாரமாக இருக்கிறேன் பிரதர், அவர் வேற கேட்குறாரு, எனக்கு வேற வேணும், என் மகனுக்கு வேற வேண்டும், நாங்கள் வேற சாப்பிட்டு சாகலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கிறோம், இப்போ இதில் பங்கு போடுறதுக்கு ஆள் வந்திருக்கிறாருன்னு ஒரே ப்ரெஷர் ஆகாமல் அந்த அம்மா என்ன பண்ணிச்சு? என்னதான் இது பார்த்துடலான்னு போய் அவர் சொன்ன வார்த்தையின்படி செஞ்சு கொண்டாந்துச்சு. கொண்டாந்த மாத்திரத்தில் தேவனுடைய வார்த்தையின் மேலே ப்ரெஷரை போடுது இந்த அம்மா. கர்த்தர் சொன்னதுபடி செஞ்சுட்டேன், இப்போ எனக்கு என்ன உண்டாகும் பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் அப்படியே மாற்றிருச்சு. இருக்கீங்களா? இப்படி தான் நாமும் காரியங்களை மாற்ற வேணும். சூழ்நிலைகளுக்கு கீழே அப்படியே அமிழ்ந்து போகக்கூடாது. சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து விதைத்து, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து தண்ணீர் பாய்ச்சி, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே ப்ரெஷரை போடணும். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே ப்ரெஷரை போட்டால் கர்த்தருடைய வார்த்தை உற்பத்தி பண்ணுகிறது. விளையாத பூமி கூட விளைய ஆரம்பிக்கும். வெட்டாந்தரையான நிலம் கூட விளைய ஆரம்பிக்கும் வசனமாகிய தண்ணீர் பாய்க்கும் போது. ஏன்னா அதுக்கு தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையும் அப்படியே இருக்கிறதாம். வானத்திலிருந்து மழையும் பனியும் பெய்து பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை எப்படி கொண்டு வருகிறதோ அப்படியே என்னுடைய வார்த்தையும் இருக்கும். அது செய்வது, அது எதுக்காக அனுப்பப்பட்டதோ அது செய்யாமல் அது திரும்ப வராது என்று சொல்லுகிறார்.
ஆமென். அப்போ ஜெபத்தில் நாம் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து, கர்த்தருடைய வார்த்தை அன்றாடம் அதை பேசி, அதை அறிக்கை செய்து, அதை நம்முடைய நாவிலிருந்து அதனுடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்னவெல்லாம் திட்டம் வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் விளைவதற்கு ஒரு பெரிய ஒரு ஏதுவாகிறது. உங்கள் இருதயம் ஒரு நல்ல தோட்டம் போல இருக்கிறது. எல்லாவற்றையும் விளைய செய்ய விரும்புகிறார் கர்த்தர். நீங்கள் தான் அதை விளைய செய்யணும். கர்த்தர் சொல்கிறார், விதையை கொடுத்துட்டேன் நான், இனிமேல் விதை. இதையே பேசிக்கொண்டிரு, இதையே தியானித்து கொண்டிரு, இதையே கேட்டுக்கொண்டிரு. இதை பேசும்போது இது காதுக்குள்ளே போகுது, காதுக்குள்ளே போனது இருதயத்துக்குள்ளே போகுது, இருதயத்துக்குள்ளே போனது வாயிலிருந்து வெளியே வருகிறது. இதுதான் விளைச்சலை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லுகிறார். இதுதான் ஜெபம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தேவனுடைய வார்த்தை என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றை காட்டிலும் வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே என்னவெல்லாம் எனக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதையெல்லாம் விளைய பண்ணுகிற வார்த்தை என்ற இருதயத்திலே அது சென்று விளைச்சலை ஏற்படுத்துகிறது. சுகத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் சகல நன்மைகளையும் எனக்காக தேவனுடைய வார்த்தை விளைய பண்ணுகிறது. தேவனுடைய வார்த்தையே விதை. தேவனுடைய வார்த்தை வானத்திலிருந்து இறங்குகிற பனியை போலவும் மழையை போலவும் இருக்கிறது. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்க அது போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உடைய வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய வார்த்தை நல்ல விதையாக இருக்கிறது. எல்லா நன்மைகளுக்கும் விதையாக நீர் அதை ஏற்படுத்தி இருக்கிறீர். நீர் எங்களுக்கு தர வேண்டிய எல்லாவற்றையும் வார்த்தையின் வாக்குத்தத்தங்கள் மூலமாய் தந்திருக்கிறீர். இதை அறிந்து கொண்டவர்களாய் உடைய வார்த்தையை எடுத்து எங்களுடைய உள்ளத்தில் அதை எப்படி வைப்பது, எங்களுடைய நாவில் எப்படி வைப்பது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, அதை செய்ய எப்பேற்பட்ட சூழ்நிலையிலேயும் உடைய வார்த்தையை கொண்டு ஒரு பெரிய நல்ல விளைச்சலை, பதில்களை விளைச்சலாக ஏற்படுத்த நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எங்களால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் இன்றைக்கு விசுவாசிக்கிறோம். சத்ரு ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. நாங்கள் விசுவாசத்தில் இயங்க வேண்டியதுதான் இன்றைக்கு எங்களுடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. உடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுகிறோம். உடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்தில் வைக்கிறோம், எங்களுடைய நாவில் வைக்கிறோம். பெரிய விளைச்சலை எதிர்பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தின் விளைச்சல் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டாவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலையும் உண்டாவதாக, நன்மைகள் ஏராளமாய் பெருகுவதாக. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற இந்த தேவனுடைய வார்த்தையாகிய விதை எல்லா காரியங்களையும் பெருக பண்ணட்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மையும் கிருபையும் பெருகட்டும் கர்த்தாவே. தேவ ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். உடைய பிரசன்னம் ஜனங்களோடு இருக்கட்டும். உடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் உள்ளத்தில் ஆழமாய் பற்றி எறியட்டும் கர்த்தாவே. உமக்கே கனம் மகிமை துதி யாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக.